டேய் இந்த டைமாச்சும் வந்துட்டு இந்த வாரமாச்சும் நல்ல ஒரு டாஸ்கா கொடுத்துருக்கீங்கடா. அது வரைக்கும் வந்துட்டு பிக் பாஸ் அப்படியே கைத்தட்டி கும்பிடலாம்டா. செம்ம. ஏன்னா இப்ப வந்து இண்டிவிஜுவல் கேமா சரி, நீங்க நேற்று கொடுத்த கிராசரி டாஸ்க்கும் சூப்பரா இருந்துச்சு, பிரமாதமா இருந்துச்சு மக்களே, பிரமாதமா செம்மையா கொடுத்துருந்தாங்க. 2 பேரும் பயங்கரமா வந்துட்டு சூப்பரா ஆடி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கிராசரி டாஸ்க்கு பயங்கரமா கொடுத்துருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா அது வந்துட்டு அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து கேவலமா கொடுத்துருந்தாங்க. அப்ப ஏன் நம்ம சொல்லியிருந்தோம் கிரியேட்டிவ் டீம்லாம் எதுக்கா மாத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப தெரியுதே கிரியேட்டிவ் டீம் பத்தி, இப்ப தெரியுதே அப்படிங்கிற மாதிரி தான். உனக்கு இருக்கும் போது அருமை தெரியாதா, இல்லாத போது அருமை தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்ப தெரியுது மக்களே, இப்ப தெரியுது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நேத்து ஃபர்ஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் பொம்மை டாஸ்க் தான் இந்த வாரம் வந்துட்டு இந்த வீக்லி டாஸ்க் வந்து பொம்மை டாஸ்க் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். சரி ஓகேடா, பொம்மை டாஸ்க்னா வந்து இந்த 6-7 சீசன் வச்சு 5-6 அந்த 3 சீசன்னா 4-5-3 அந்த சீசன்லாம் வச்சுட்டு அந்த ஒரு பொம்மை டாஸ்க்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சில்லித்தனமா நல்லாவே இல்லாம வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா இந்த பொம்மை கரெக்டா தான் பேசும், இந்த பொம்மை உண்மையை பேசும் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டி பொம்மை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதுல போயிருந்தாங்க. இப்பதான் வந்துட்டு செம்ம ஃபயரா வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பார்க்கும்போது ஆனா தர்ஷிகாலாம் வந்துட்டு டேய் பழைய கெட்டப்புக்கு வந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நேற்று லவ் விட்டுக்குச்சு 2 லவ்வுமே வந்துட்டு பாவம் பையனுக்கு வந்துட்டு லவ்ன்ட்டு அழகா ஜாலியா வந்து அவங்க சென்டிமெண்டே வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. இருந்தாலும் வந்துட்டு இது பிக் பாஸ்க்கு தேவையில்ல தம்பி, இது பிக் பாஸ் தேவையில்ல அப்படிங்கிறனால வந்துட்டு அவங்களே வந்துட்டு 2 பேரும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களே கலந்துக்கிட்டானுங்க. இப்போ வந்துட்டு நம்ம இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் மக்களே. அந்த ப்ரோமோல பார்க்கும்போது உற்சாகம் பாத்தீங்களா, உற்சாகம் இருக்குடா, தாராளமான சம்பவங்களா இருக்கு மாப்ள அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கும்போது வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஃபயரு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நிறைய இது இருந்துச்சு. இப்ப அந்த டாஸ்க் பேர் என்னன்னா பொம்மை டாஸ்க் தான். நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி பொம்மை டாஸ்க் தான், நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு டாஸ்க். இதுல வந்து ஒரு ஹவுஸ் கொடுத்துருவாங்க, டால் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹவுஸ் கொடுத்துருவாங்க. இங்கிட்ட வந்து அந்த ஒரு நிறைய பொம்மை அப்படியே பந்துகள்லாம் நிறைய குமிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு நேம்ல வந்து தர்ஷிகானா ஒரு பொம்மை இருக்கும், முத்துனா ஒரு பொம்மை இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு பொம்மை இருக்கும். இப்ப வந்துட்டு இப்ப வந்துட்டு முத்துவும் தர்ஷிகாவும் வந்துட்டு முத்து இது வந்துட்டு தர்ஷிகா எடுத்திருந்தானா, தர்ஷிகா இதை வந்துட்டு முத்து எடுத்திருந்தாருன்னா 2 பேருமே வந்துட்டு போய் அப்படியே ஒரு சண்டை மூட்டிக்கலாம். ஓகேங்களா, இருக்கிற வன்மம் எல்லாமே வந்து கலந்துரும். நீ என் பொம்மை வச்சிருக்க ஒழுங்கா போய் வை, நான் அப்புறம் உன் பொம்மை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி பேசிக்கலாம். இதே வந்துட்டு மற்ற ஆள்கிட்ட இருந்து முத்தோட பொம்மை இங்க இருந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு அவ்வளவுதான் கிழிஞ்சது போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்படிதான் நடந்திருக்கு, இப்ப செம்மையா வந்துட்டு நடந்திருக்கு. அது என்ன ரூல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எந்த பொம்மை வந்துட்டு டால் ரூம்ல வந்துட்டு வைக்கப்படலையோ அவங்க வந்துட்டு அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செம்மையா வந்துட்டு நம்ம பிக் பாஸ் வந்துட்டு டக்குன்னு ஒரு இது வந்துட்டு கொடுத்தாராப்ல. அந்த ஒரு பொம்மை ஒரே ஒரு பொம்மை தான் வைக்க முடியாது, அந்த ஒரு பொம்மை யாரு வைக்காம இருக்காங்களோ அவங்க அவுட், அந்த பேர்ல இருக்க பொம்மை வந்துட்டு அவுட் ஆயிரும். இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுல அவுட் ஆகுறது மேபி எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா தான் அவுட் ஆகுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க அந்த பொம்மை வந்துட்டு ரஞ்சித் வச்சிருந்தாரு. ஓகேங்களா, ரஞ்சித் வச்சிருந்து ஜாக்லினும் ரஞ்சித்தும் ஸ்வாப் பண்ண மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் விஷாலோடது வந்துட்டு விஜய் விஷால் இது வந்துட்டு முத்துக்குமார் தொலைகிட்டே இருக்காரு. ஏன்னா முத்துக்குமாரோடது விஜய் விஷால்ட்ட இருக்கு. ஏன்னா இவரு இப்ப வந்துட்டு முத்துக்குமார் வைக்கணும்னா நான் விஜய் விஷால் ஒண்ணுதான் நீ வச்சினா நான் ஒண்ணுதான் வைப்பேன். அதே வந்துட்டு மற்ற ஆள்கள் இருந்துச்சுன்னா விஜய் விஷால் வச்சா என்ன வைக்காட்டி என்ன, முத்து வந்துட்டு வச்சா என்ன வைக்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆன் ஃபயரா வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஃபயரா வந்துட்டு போயிட்டு இருக்கிறது வந்துட்டு பார்க்க முடிச்சு. பார்க்கும்போது ரொம்ப 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 பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. என்னடா தர்ஷிகா பழைய ஆட்டம்லாம் கொண்டு வந்துட்ட போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி தர்ஷிகா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆட்டம் வந்துட்டு இனிமே வந்துட்டு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. அது லவ் கண்டென்ட்லாம் இல்ல, இந்த மாதிரி ஒரு கேம் கண்டென்ட்டா கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இண்டிவிஜுவல் கேம்லாம் எவனும் விளையாட மாட்டீங்களா, இண்டிவிஜுவல் கேம்லாம் வந்துட்டு யாரும் விளையாட மாட்டீங்களா, இண்டிவிஜுவல் கேம் விளையாடாம ஸ்வாப் பண்ணி வந்துட்டு ஒரு சிலித்தனமா விளையாடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையா வந்து அந்த ரூம்ல இருந்து டால் ஹவுஸ் ரூம்ல இருந்து செம்மையா வந்துட்டு கதறிக்கிட்டு போறாங்க. அண்ட் அதை வந்து பார்க்க முடிச்சு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த இதுல வந்து ஒரு பொம்மை வைக்க முடியாது. அது வந்துட்டு அந்த தர்ஷிகா பொம்மை வந்துட்டு ரஞ்சித் கையில இருந்துச்சு. அவரு அந்த பொம்மை வந்துட்டு வைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அவர் வந்துட்டு அந்த பொம்மை வைக்கல. எப்படின்னா வந்துட்டு ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க. தர்ஷிகா பொம்மையை வந்துட்டு நம்ம ஜாக்லின் கொடுத்துட்டாங்க. அதனால வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு அந்த பொம்மையை வைக்கல. ஏன்னா இது வந்துட்டு இந்த பொம்மை நீங்க வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தர்ஷிகா ஜாக்லின் எடுத்த பொம்மை வந்துட்டு என்ன நேம்ல இருந்துச்சுன்னு தெரியல எக்ஸாக்டா. ஆனா ரஞ்சித்ல இருந்தது வந்துட்டு தர்ஷிகா பொம்மையை வந்துட்டு ஜாக்லின் வாங்கிட்டாங்க. ஜாக்லின் வாங்கிட்டு அந்த பொம்மையை வைக்கவே இல்லை. இதுல வந்துட்டு இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாவும் இருக்கும், வன்மமும் நிறைய வரும், பல சண்டைகளும் வரும் அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரியுது. அண்ட் இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொம்மை வந்துட்டு பயங்கரமா வந்து காமிச்சிருந்தாங்க. இருக்கு தரமான சம்பவம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொடுத்துட்டாங்க. பார்க்கலாம் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். பொம்மை டாஸ்க் வந்தாவே வந்துட்டு சில் தான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.